நலம் தரும் நரசிம்மர் சென்னையில் உள்ள கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ எல்எல்பி. இது பிரான்ஸ், அதாவது வெண்கல விக்கிரகம். தங்கம், வெள்ளி, பஞ்சலோகம் இதில் விக்கிரகங்கள் அமைவது உண்டு. அதனை விட சிறந்த வேலைப்பாடுகளால் அமைக்கப்பட்ட வெண்கல விக்கிரகம். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. இந்த செயலை இன்றே செய்ய வேண்டும், அதுதான் நல்லது. அற்புதமான தத்துவத்தை நரசிம்மர் உணர்த்தி இருக்கின்றார். சத்தியமான நரசிம்மன் இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற சத்திய வாக்கை நிறைவேற்றுவதற்காக தோற்றமான அவதாரம் நரசிம்ம அவதாரம். இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் எப்பொழுதும் ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்வான். இரண்யகசிபுக்கு சினம் தன் மகன் மீது ஓம் இரண்யாய நமக என்று சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினான். பிரகலாதன் சொல்ல மறுத்தான். பல இன்னல்களை ஏற்படுத்தினான். எங்கே உன் நாராயணன் என்றான். அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான். அந்த சபை முழுவதும் காட்டி இந்த தூணிலா இந்த தூணிலா இந்த தூணிலா என்று கேட்டான். எந்த தூணிலும் என் நாராயணன் எழுந்தருளி இருப்பான் என்றான் பிரகலாதன். கர்ஜித்த இரண்யகசிபு தன் கதையால் ஒரு தூணை தட்டினான். பிளந்தது தூண். தோற்றமானது நரசிம்ம அவதாரம். இரண்யகசிபுவை எடுத்து தன் மடியில் கிடத்தி தன்னுடைய வஜ்ர நகங்களால் அவன் மார்பை கிழித்தான். இரண்யகசிபு மாண்டான். பிரகலாதனை தன் மடியில் வைத்துக் கொண்டு அந்த பிரகலாதனின் பக்தி மீது மிகவும் பாசம் கொண்டான். இந்த பிரான்ஸ் வெண்கல விக்கிரகத்தை பார்க்கின்ற பொழுது தாமரை பீடத்தின் மீது யோக நரசிம்மரின் திருக்கோள், அந்த தாமரை பீடத்தின் இதழ்கள் வெகு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நரசிம்மரின் கால்கள் இடது காலை சற்றே மடித்து அந்த கால் மீது வலது காலை அமர்த்தி இருக்கும் நிலை. அதிலும் இரண்டு கால்களையும் இணைக்கும்படி ஒரு ஞான பட்டம். அந்த ஞான பட்டத்தில் அழகான வேலைப்பாடுகள். இரண்டு கரங்கள். அந்த கரங்களில் உள்ள விரல்களை பார்த்தால் வஜ்ரநகம் வஜ்ரநகாய வித்மகே என்றுதான் நரசிம்மனை சொல்வார்கள். அந்த வஜ்ர நகம் எப்படி இருக்குமோ அப்படி அந்த நான்கு விரல்களும் சற்றே மடிந்த நிலையில், அந்த கட்டை விரல் சற்றே நிமிர்ந்த நிலையிலும், அந்த இரண்டு விரல்களை சேர்க்காத நிலையிலும் அமைந்திருக்கிறது. இதன் மீது சக்கரம், சங்கு. இடுப்பின் அளவை பார்த்தால் சற்றே சிறியதாகி மார்பு பெரியதாக இருக்கிறது. இந்த மார்பு பெரியதாக இருக்கும் காரணம் அது மனித உடல். அதன் மேலே சிம்ம முகம். அந்த கண்களை பார்த்தால் அந்த கோபம், சிங்கத்தின் கோபம். அதன் மீது சிரசில் கிரீடம். சிங்கத்தின் தனித்தன்மை அதன் ஆக்ரோஷம்தான். அந்த ஆக்ரோஷம் அந்த முகத்திலே மிக மிக அற்புதமாக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனும் மிருகமும் இணைந்த தசாவதாரத்தில் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை என்று சொல்வது வழக்கம். இதை எல்லோரும் உணர வேண்டும். ஒரு செயலை எடுத்தால் அது அன்றைய நாளிலே முடிக்க வேண்டும். இந்த நரசிம்ம விக்கிரகத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் வைத்து பூஜை செய்யலாம். பூஜை செய்ய வேண்டிய நேரம் பிரதோஷ காலம் என்பார்கள். ஒவ்வொரு நாளும் பிரதோஷ காலம்தான். சுமார் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. அதை சந்தியா காலம் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். அந்த பிரதோஷ காலத்தில் தான் தூணிலிருந்து வெளிப்பட்டவர் நரசிம்மர். அந்த சந்தியா காலத்தில் ஒரு இல்லத்தில் நரசிம்மரை பூஜை செய்தால் எந்த சங்கடங்களும் ஏற்படாது. அலுவலகத்தில் நரசிம்மரை வைத்து பூஜை செய்தால் எதிரிகளின் தொல்லை இருக்காது. ஏற்றமும் கிடைக்கும். வியாபார அங்காடிகளில் நரசிம்மரை வைத்து பூஜை செய்யலாம். நடைபெறுகின்ற வியாபாரம் அமோகமாக நடக்கும். மொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால் எதிர்மறையை, பில்லி, சூன்ய, பேய், பிசாசு அதனை அழிப்பவன் நரசிம்மன். நலன் தரும் நரசிம்மனின் வடிவத்தை சென்னையில் உள்ள கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ எல்எல்பி வெண்கல விக்கிரகமாக, அதாவது பிரான்ஸ் என்ற நிலையிலே அமைத்திருக்கிறார். சத்திய வாழ்க்கைக்கு
நரசிம்மனை சரண் புகுவோம். நரசிம்மரை வணங்கி பூஜை செய்தால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி மறைந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லத்திலும் அலுவலகத்திலும் தன்னுடைய நல்லனவற்றை தந்தருளும். தெய்வீக வெண்கலச் சிலைகளை அதற்கே உரிய நன்மதிப்பில் உரிய விலையில் விற்பனைக்கு தரும் கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP மூலம் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ வாங்கி வணங்கி பயன்பெறுவீர். முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.